அனைவருக்கும் வணக்கம். இந்த அவசர ஊடக சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் நடைபெற்று முடிந்த 2009 மிக கொடூரமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட இந்த எங்களுடைய தமிழீழ தேசிய விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்ட விதம், அதைத் தொடர்ந்து நடைபெற்ற தமிழின படுகொலைகள், மனித உரிமை மீறல்கள் போன்றவற்றுக்காக கட்டாயமாக காணாமல் போய் செய்யப்பட்டவர்கள் போன்ற பிரச்சனைகளுக்காக 16 ஆண்டுகளாக நீதிக்காக தமிழினம் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே இன்று தமிழர் தரப்புகளிலேயே பலரை ஒரு குழப்ப நிலைக்கு இட்டு செல்வதாக ஒரு சிலருடைய நடவடிக்கைகள் அமைந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சர்வதேச எதையுமே பண்ணாது என்ற ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தின் மூலம் அழுத்தங்கள், போதிய பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை பொறுத்தளவிலே நான் 15 தடவைகளுக்கு மேல் ஜெனீவா கூட்டத்தொடர்களுக்கு சென்று வந்தவன்ற வகையிலே அங்கு அவர்களுடன் பேசுகின்ற பொழுது நாட்டிலிருந்து இந்த கோரிக்கை வர வேண்டும், மக்கள் இதிலே போரியளவு அக்கறை காட்டவில்லை, வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் அக்கறை மாற்றம் காட்டினால் போதாது என்ற கருத்துப்பட சொல்லியிருந்தார்கள். அவை நாங்கள் விரக்தி அடைந்து இது சரிவராது என்று சொல்லி கொண்டு போகின்றது அது எதிரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் வாய்ப்பாக அமையும். இப்பொழுது கூட இலங்கையில் இருக்கக்கூடிய பல மனித உரிமை அமைப்புகள் சிங்கள அமைப்புகளாக இருந்து கொண்டு பழைய பிரச்சனைகளை கிளறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேண்டுமென்றால் ஜேவிபி காலத்திலே நடைபெற்ற இலங்கை அரசாங்கத்தினால் செய்யப்பட்ட படுகொலைகளை கூட இழுத்து விடுற மாதிரியான கணக்குகள் போய்கொண்டிருக்கிறது. அது இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் திரு விஜித ஹேரத்தின் மூலமும் தெரிய வருகின்றது. இந்த பிரச்சனையிலே நாங்கள் எங்களுடைய வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். எதிரி மற்றவன் என்ன செய்கிறான் என்பதற்கு மேலதிகமாக நாங்கள் இதை நோக்கி சரியாக அணிவகுத்தோமா என்றால், நடைபெற்றது இனப்படுகொலை என்று சொல்வதற்கு எங்களுக்கு இந்த போர் முடிவடைந்து ஏறக்குறைய ஒரு 7 ஆண்டுகள் எடுத்தன. 2008ஆம் ஆண்டிலே போர் முடிவடைந்து 2021 வரை 10-12 வருஷங்கள் கடந்துதான் 3 தமிழ் தரப்புகள் சேர்ந்து இனப்படுகொலை என்பதை கையெழுத்திட்டு அனுப்பி வைத்திருந்தோம் 2021ஆம் ஆண்டிலே. அதிலே மறைந்த தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்களும் திரு விக்னேஸ்வரன் ஐயா அவர்களும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கையெழுத்திட்டு அனுப்பப்பட்டிருந்தது. அதுக்கு முதல் 2015 வடக்கு மாகாண சபை இனப்படுகொலை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் வடக்கு மாகாண சபை இருந்தும் வடக்கு மாகாண சபை ஏகமனதாக நிறைவேற்றியும் கூட அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதனுடைய ஆரம்பகால தலைவர்கள் அமிர்தலிங்கம் போன்றவர்கள் ஏன் 83ஆம் ஆண்டு நடைபெற்ற இனப்படுகொலை காலத்திலே அன்றைய பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள், இந்திய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் 83ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 1983ஆம் ஆண்டிலே இந்தியாவுடைய 2 சபைகள் இருக்கின்றன. பாராளுமன்றத்திலே கீழ் சபை என்று சொல்லப்படுகின்ற லோக்சபா, மேல் சபை என்று சொல்லப்படுகின்ற ராஜ்யசபா, மாநிலங்களவை என்று சொல்லப்படுகிற எம்எல்ஏக்களிலிருந்து தெரிவு செய்யப்படுவார்கள். அந்த அவையிலே அவர் பேசுகின்ற பொழுது இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலை என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியாவுடைய தூதுக்குழுக்கள் இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை பற்றி விளங்கப்படுத்துவதற்கு அனுப்பப்பட்டது. அவர் நகர்ந்த விடயங்கள் எல்லாம் அதெல்லாத்தையும் மறந்து திருப்பி இனப்படுகொலை நிரூபிக்க முடியாது என்று இப்பொழுது வியாக்கியானம் சொன்னார்கள். இப்பொழுதுதான் செம்மணிக்கு பிறகு இனப்படுகொலை நிரூபிக்கப்படலாம் என்ற கருத்தை எங்களுடைய தரப்பினர் சொல்லப்படுகிறார். அவை நாங்கள் போராடுவதால் அழுத்தம் கொடுப்பதால் ஒன்றும் ஆகாதென்ற அல்ல, அது தமிழின படுகொலை என்ற விஷயம் இன்றைக்கு சொல்லி இன்றைக்கு செம்மணியிலே எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருப்பது போல புதகுழி தோண்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட அந்த மண்டை ஓடுகள், மனித எலும்புக்கூடுகள் இன்றைக்கு இதற்கு உதவியாக இருக்கின்றது. அதை குழப்பதற்கு வேறு இடங்களும் கொண்டு செருகப்படுகின்றன. எது எவ்வாறு செருகப்பட்டாலும் நாங்கள் இதை நோக்கி நகர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதே போல் சர்வதேச பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று மாகாண சபை கலைக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 2018ஆம் ஆண்டிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அன்றைக்கு தான் அமெரிக்காவிலே செப்டம்பர் 11 தான் 2000 ஆண்டிலே
ட்வின் டவர் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட அதே தினத்தில் தான் நாங்கள் நிறைவேற்றிய தினம் பொது வாக்கெடுப்பு தேவை. இதை விட 5-6 ஆண்டுகளுக்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையே பொது வாக்கெடுப்புன்ற ஒரு வார்த்தையை பாவித்தது. இல்லை அங்கேயே அரசியல் தீர்வு வராது என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்பொழுது பார்த்தால் அரசியல் தீர்வை பற்றி பேசுகிறார்கள். மாகாண சபை அரசியல் தீர்வு மற்ற தீர்வு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதைவிட பலஸ்தீனத்துக்கான அங்கீகாரத்தை பற்றி வழங்குகிறார்கள். அங்கே தீர்வை பற்றி பேசுகிறார்கள். சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கின்றோம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கூட நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பிரித்தானியா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றன. இலங்கை இரட்டை வேடம் போடுவது இருக்கின்றாலும் இலங்கை பொழுது அங்கீகரிக்கின்ற நிலைமைக்கு செல்லாது. ஆனால் நாங்கள் ஈழத்தமிழர்கள் சார்பில் நாங்கள் ஒன்றை சொல்ல விரும்புகின்றோம். நாங்கள் பலஸ்தீன மக்களுடைய அவருடைய அவலத்தை நாங்கள் அனுபவித்தவர்கள் என்ற வகையிலே நாங்கள் அவர்களுடைய அந்த தனிநாட்டுக்கான அந்த பிரகடனத்தை அதுக்கு நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். அதற்கு சம்மதம் வழங்கி ஆதரவு வழங்குகின்ற நாடுகளுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த சூழ்நிலையை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொன்றாக நகர்த்த வேண்டும். இப்பொழுது பார்த்தோமாக இருந்தால் சர்வதேச ஒத்துழைப்பு அல்லது சர்வதேச தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்த தயார் என்று இலங்கை அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. இது கொஞ்சம் பூசி விடுகிற விடயங்கள். செஞ்சிலுவை சங்கத்தை கேட்கிறார்கள். அப்படின்னா செஞ்சிலுவை சங்கத்தை அனுப்பி போட்டு வட வன்னியில் அடித்தது போல இல்லை. சர்வதேச தலையீடு தேவை என்ற நிலைமை இது 2015 நல்லாட்சி அரசாங்கம் இருந்த பொழுது அன்றைய அமைச்சராக இருந்த மறைந்த மங்கள சமரவீர அவர்கள் வந்து பேசி ஒரு இலங்கை அரசாங்கம் அனுசரணை வழங்குவதாக கூறி இணைய அனுசரணை கோஸ்பான்சர்ஸ் என்று சொல்வார்கள் அதை வழங்குவதாக சொல்லித்தான் ஏகமனதாக அந்த தீர்மானம் 30/1 என்ற தீர்மானம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது அதுக்கு செய்துவிட்டு இன்றைக்கு 10 வருஷங்கள் கடந்து விட்டன. அன்றைக்கே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைகளை வைத்து பெரும்பாலானவர்கள் அதை ஆதரித்து நின்ற பொழுது தமிழர் தரப்பிலே நாங்கள் ஒரு சிலர் திருமதி அனந்தசேகரன், அதே போல் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், திரு செல்வராஜ கஜேந்திரன், நான் போன்றவர்கள் என்று இது ஒருபோதும் இலங்கை அரசாங்கம் செயற்படுத்தாது என்று கூறியிருந்தோம். நடந்தது என்ன? இன்றைக்கு 2025 இன்னமும் 5-6 ஆண்டுகளுக்கான கால அட்டவணைகள் போடப்பட்டிருக்கின்றன. ஓரல் வாய்மூல அறிக்கை வரும், எழுத்துக்குள்ள அறிக்கை வரும், இவை போன்றது எல்லாவற்றையும் விட ஆவணங்களை திரட்டுவதற்காக, சாட்சியங்களை திரட்டுவதற்காக அவர் முடிவெடுத்தோடு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது. அன்றைக்கு அதெல்லாம் சேகரிக்கப்பட்டு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டது. இதை வைத்துக் கொண்டு நாங்கள் தள்ளி கொண்டு போய் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICCக்கு கொண்டு செல்ல வேண்டும். அங்கே நாடுகளை தண்டிக்க முடியாது, தனிநபர்களை தான் தண்டிக்க முடியும். அதே போல் ICJ சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு மேலதிகமாக சர்வதேச நீதிக்கான நீதிமன்றமாக ICJ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ஸுக்கு மேலதிகமாக ICJ என்று இருக்கிறது. அங்கே நாடுகளால் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும். ஆகவே நாங்கள் இன்றைக்கு எத்தனையோ நாடுகளை தேடி பிடித்து ஒரு நாட்டையாவது பிடிக்க முடியாமல் இருக்கிறது. அதில் புலம்பெயர் தமிழர்கள் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும். ஒருவரை கொண்டாவது வழக்கை தாக்கல் செய்தால் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாதென்று இல்லை. இப்பொழுது அவர்கள் சொன்ன விடயங்கள் எல்லாம் மற்ற விடயங்கள் அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதெல்லாம் எங்களுக்கு ஒரு உந்து சக்தி. இதைத்தான் தெரிவிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே பேரர் அண்ணா அவர்கள் மறைந்த இன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. 69ஆம் ஆண்டிலே மறந்தார் என்றால் பாருங்கள், 56 ஆண்டு. அவர் புனித பாப்பரசரை சந்தித்த பொழுது 5 நிமிடங்கள் உரையாற்ற சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. பிறகு அண்ணா 5 நிமிஷம் உரையாற்றியதை பார்த்து பாப்பரசர் சொல்லியிருக்கார், நீங்கள் மேலதிகமாக பேசலாம் என்றால் 50-55 நிமிஷம் அவர் பேசியிருக்கிறார். அப்பொழுது இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பிடித்து வைத்திருந்தார்கள்.
அது இவர்களுடைய கோவா பகுதியில் இருக்கக்கூடிய அது போர்த்துகீசரால் கைப்பற்றப்பட்டது. ஆங்கிலேயர்கள் தான் இந்தியாவில் ஏனைய பகுதிகள் இருந்தன. அந்த விடுதலை போராட்ட வீரர் கோவாவிலிருந்து அழைத்து செல்லப்பட்டு அவர் அங்கே அவருடைய போர்த்துக்கல்லே சிறை வைக்கப்பட்டிருந்தார். அப்போ அண்ணாதுரையை பார்த்து கேட்டிருக்கிறார், பாப்பரசு பாப்பரசர் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. இந்தியாவிலே இந்த பகுதிக்காக போராடிய ஒரு சுதந்திர வீரன் இன்னும் போர்த்துக்கல் சிறையிலே இருக்கான், அவரை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக புரிந்த பாப்பரசர் சொல்லிவிட்டு அண்ணாதுரை அவர்கள் திரும்பி வந்துவிட்டார். பின்னர் சில காலத்துக்கு பின்னர் அவர் விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட அந்த வீரன் புதுடில்லியில் வந்து இறங்கிய பொழுது அவரை வரவேற்ற அன்னை இந்திரா காந்தி அன்றைய இந்திய பிரதமர் பேரறிஞர் அண்ணாவை தான் சந்திக்க வேண்டும் என்று சொன்னபொழுது அவர் காலமாகிவிட்டார். அவருடைய அமைச்சர் வந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது தான் கோவாவுக்கு செல்ல மாட்டேன், தமிழ்நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு வந்து பேரறிஞர் அண்ணா சமாதியில் அழுதார். அது எங்களுடைய தலைவர்கள் கோரிக்கைகளை வைக்கலாம். போர்த்துகீசரான் எங்களுடைய ஆட்சியை இல்லாமல் செய்தவர்கள் ஆங்கிலேயர், அதுக்கப்புறம் ஒல்லாந்தர், அதன் பின்னர் ஆங்கிலேயர். ஆகவே அவர்களை பார்த்து நாங்கள் இன்றைக்கு புரிந்த பாப்பரசர் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பெரிய வள்ளி தாக்குதலில் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள், ரோமா அவர்கள் வந்தால் போர்த்துகல் ஒரு வழக்கை ஐசிஜேயிலே தாக்கல் செய்தால் இதை முன்னெடுக்க செல்ல வேண்டும். அவை புது புது சிந்தனைகளை உருவாக்கி அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். அழுத்தங்களை கொடுக்காம போராடாமல் நாங்கள் உலகம் கொண்டு தங்க தாம்பழத்தில் வச்சு எங்களோட மடியில் ஒன்று விழுத்த வேண்டிய இல்லை, அதை நகர்த்த வேண்டும். இதைத்தான் இப்பொழுது இலங்கை ஜனாதிபதி ஐநாவிலே நியூயார்க்கிலே ஒரு புது கதை விட போகிறார். அதை இப்பொழுது வெளிவார அமைச்சருடைய பேட்டிகளை பார்க்க பொழுது நாங்கள் ஏதாவது ஒன்றை கொடுத்தால் அது பிளவு ஏற்படும் என்றால் எதையும் நீங்கள் தரமாட்டீர்கள்ன்றவருடைய நீங்கள் கொடுக்காமல் விட்டால் பிளவு வராது கேட்க விரும்புகிறோம். ஆகவே எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் ஒன்றிலே உறுதியாக இருக்க வேண்டும். இனிமேல் இனப்படுகொலை நடைபெறாது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலே அந்த ரோம் உடன்படிக்கையில் இலங்கைக்கு எடுத்துட வேண்டும் என்ற கோரிக்கையை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைவிட ஒரு இலங்கையினுடைய எங்களுடைய இனங்களுக்கு சரியான ஒரு முறைப்படுத்தல் செய்யப்படவில்லை, டீகொலனைசேஷன் செய்யப்படவில்லை. நாங்கள் ஒரு அங்கீகாரம் இல்லை, ஒரு எங்களுடைய சம்மதம் இல்லாமல் தான் நாங்கள் இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறோம். நாங்கள் யாருக்கும் கொடுக்கவில்லை எங்களுடைய சம்மதத்தை. இந்த எங்களுடைய வடக்கு கிழக்கு பிராந்தியங்களை ஒரு நான் டெரிட்டோரியல் என்ற ஒரு பகுதியாக இவர் அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகரிப்பதன் ஊடாகத்தான், ஐநா அங்கீகரிப்பதன் ஊடாகத்தான் இதை நோக்கி நாங்கள் சென்று பொது வாக்கெடுப்பு வருவதை விட கிடையாது. ஐநாவினுடைய முறைகளுக்கு கீழே எங்களுக்கு ஒரு ஒரு பரிகார நீதி என்று சொல்வார்கள், ஒரு ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்று, அதுக்கு ஒரு விடயத்தை நாங்கள் வலியுறுத்த முடியும். ஆகவே எங்களுடைய ஐநாவினுடைய குறியீடுகள், அந்த நடவடிக்கைகள், இந்த போர்களில் இப்பொழுது செம்மணி புனிதகளை போன்ற வேறு விடயங்கள் எங்களுக்கு அனுசரணையாக இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் எங்களுடைய இனத்தினுடைய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே ஒரு தீர்வை சர்வதேசத்தின் உதவியுடன் பெறக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாகிக் கொண்டு வருகின்றன. இதை நோக்கி செல்ல வேண்டும். அதை விடுத்து நீங்கள் எங்களுக்கு 2ஆம் போகும் 3ஆம் போகும் கதை விட வேண்டாம். விரதா இருந்தால் இல்லையென்றால் நாங்கள் எங்களுடைய மக்கள் தீர்மானித்தால் என்ன செய்ய போகிறீர்கள்? ஒரு பொது வாக்கெடுப்பிலே எங்களுடைய மக்கள் பங்கு பெற்றக்கூடிய நோக்கித்தான் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய மக்களுடைய சம்மதமில்லாத ஒரு புதிய அரசியலமைப்பை உங்களால் கொண்டு வர முடியாது. ஆகவே இந்த அடிப்படையிலே
நாங்கள் தான் எல்லாத்தையும் செய்வோம் என்று மாமாவதியை விட்டு ஒரு முழுமையான தீர்வுக்கு அவர்களிடம் முன்வர வேண்டும். அதை விடுத்து ஐநாவினுடைய சர்வதேசத்தில் நீதியை கேட்பதற்கும் தொடர்ந்து போராடுவதற்கும் எங்களுடைய மக்கள் உறுதியாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டும். அவை இதிலே குழப்பம் அடைய தேவையில்லை, விரை அடைய தேவையில்லை. ஏற்கனவே 2009ஆம் ஆண்டிலிருந்து இப்பொழுது நாங்கள் 16 ஆண்டுகள் கடந்து விட்டாலும் நேற்று முன்தினம் கூட இந்த வாரத்திலே கூட திருமதி நவநீதம் பிள்ளை அவர்கள் ஐநாவிலே போய் மனித உரிமை பேரவையில் சந்திக்க சென்ற ஈழத்து பிறனை பார்த்து, பெண்மணியை பார்த்து, சகோதரியை பார்த்து தொடர்ந்து போராடுங்கள் என்று கையை கொடுக்கிறாரோ இதே விடயத்தை தான் கடந்த 8 வருடங்களுக்கு முன்னர் திருமதி அனந்தி அவர்களும் நானும் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று ஒரு மாநாட்டிலே திருமதி நவநீதம் பிள்ளையை சந்தித்து விட்டு புறப்பட்ட பொழுது கூட பல உதாரணங்களை சொல்லி தொடர்ந்து போராடுங்கள் என்று கையை குறுக்கியது எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. ஆகவே நாங்கள் போராடினால் தான் நடக்கும். இதை கேட்டு என்ன நடந்தேன் உங்களுக்கு தெரியும். படை வீரர்களுக்கான விசாக்களை அனுமதிக்க மரங்கள் சொல்லி ஒரு தீர்மானத்தை வடக்கு மாநில சபையிலே நாங்கள் போட்டோம். எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற திரு சுமந்திரன் ஒரு நாள் பார்த்து கேட்டார், சிவாயண்ணே நீங்கள் தீர்மானம் போட்டால் கூட அவன் விசா கொடுக்க அவடுவான உண்டு என்று நடந்திருக்கிறது. அவே நாங்கள் 10 கேட்டால் 4 நடக்கும், 5 நடக்கும், நடக்காது இல்லை. இன்றைக்கு இனப்படுகொலை என்றது முடியாது, இன்றைக்கு இனப்படுகொலை வந்திருக்கு. இனப்படுகொலை நிரூபிக்க முடியாது என்றவர்கள் இப்பொழுது நீங்களும் நிரூபிக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எல்லாம் ஒரு சாதகமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கு எங்களுடைய பொதுமக்கள் அல்லது அதில் அரசியல் ஆய்வாளர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லோரும் இதில் ஒரு ஒத்த கருத்தை கொண்டு வராமல், குழப்பமான நிலைமையை ஏற்படுத்தாமல் தமிழ் மக்கள் பயணிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சீர்கட்டு போன இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் மெல்ல மெல்ல இன்றைக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக பாதாள உலக கோஷ்டிகள் என்று அண்டர்வேர்ல்டு பாதாள லோகி என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு மோசமாக வந்து சட்டங்கள் இன்றைக்கு மரண தண்டனை என்று விதிக்கப்பட்டதன் கூட பின்னரும் கூட பல நாள் இந்த இழுவை படகுகள் மூலம் கடல் மார்க்கமாக ஆயிரக்கணக்கான டன்கள் போதைப் பொருட்கள் இலங்கைகளில் ஊடுருவதனுடைய விளைவுதான் அது இன்றைக்கு தொழிற்சாலைகள் போல வியாபித்து ஐஸ் போதைப் பொருள் போன்றவற்றை இதெல்லாம் அண்மை காலத்தில் வந்த போதைகள். இவ்வாறு இதில் ஒரு செல்வாக்கான அரசியல்வாதிகள், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது படைத்தரப்பினர், போலீஸ் உயர்மட்டத்தினுடைய உதவிகள் இல்லாமல் இதை செய்திருக்க முடியாது. இப்பொழுது பல விடயங்கள் அவிழ்க்கப்படுகின்றன. எது எப்படி இருந்தாலும் இந்த போதைகள் முழுமையாக ஒழிக்கப்படுவதற்கு அது தென்னிலங்கையைத்தான் பாதிக்கும் என்று இல்லை, எங்களுடைய மக்களையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மோசமாக சென்று கொண்டிருக்கின்றதால் அது அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். இல்லை, எங்களுடைய மக்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை.